என்ன பண்ணப்ப ஃப்ரீ ப்ரமோஷன் என்ன பண்ணப்ப அஸ்வினி 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 அஸ்வினி. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா சம்மர் வெக்கேஷன் போறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. அந்த வெக்கேஷனுக்காக இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். துணியெல்லாம் ஆல்ரெடி நாங்க வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து துணி பேக் பண்றது நேத்திக்கே நாங்க பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்க வந்து ஆக்சசரிஸ், பியூட்டி ஐட்டம்ஸ், அது மாதிரி கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், அந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்க வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நானும் என் தங்கச்சி தான் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நம்ம என்னென்னலாம் எடுத்துக்க போறோம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. சன்ஸ்கிரீன், இது வந்து நிவியா மாய்ஸ்சரைசர், நெக்ஸ்ட் வாஸ்லின். இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இதுவும் இது ரெண்டு தான் வந்து இப்போ போக போறேன் ரொம்ப முக்கியமான சாமான். சோ இது ரொம்ப தேவை. ரொம்ப ட்ரை ஆகும் गाइस. சோ நம்ம போற பிளேஸ்ல நம்ம சொல்ல மாட்டோம், சஸ்பென்ஸ். அப்புறம் இது வந்து ஃபேஸ் சீரம். இது நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்றது தான் ஃபேஸ் சீரம். அப்புறம் யாத்து மினி புதுசா வந்து வளர்ந்திருக்கான். கோப்ரோ வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிபி கிரீம். the back of the canvas. எஸ், பிபி கிரீம். நெக்ஸ்ட் இது வந்து லிப் பாம். இது வந்து ரெண்டு ஷேட்ஸ், ஒன்னு வந்து ரோஸ், ஒன்னு வந்து ரெட். சோ லிப் பாம் இது போட்டா நமக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணனும் அவசியமே இல்ல. இதுவே வந்து மைல்டா சட்டில நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியா நமக்கு வந்து லிப் ஷேட்ஸ் வேணும் ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுனா இது வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பிங்க், ஒரு ரெட் ஷேட். இது தேவைப்படாது, பட் இருந்தாலும் ஸ்டில் நாங்க எடுத்துக்கிறோம். சோ யூஸ் ஆச்சுனா பண்ணிக்கலாம். இது வந்து ஐலைனர், சாரி காஜல், ஐகாமா காஜல். இது வந்து காஜல். நாங்க மோஸ்ட்லி வந்து எலைட் 18 ஓட காஜல் வாங்குவோம். இது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கு, பிளஸ் அஃபோர்டபிள். அதனால மோஸ்ட்லி நாங்க இதெல்லாம் வாங்குவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹைப்ரோ பென்சில். இந்த ஐலைனர் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன், தங்கச்சி தான் யூஸ் பண்ணுவா. சோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஐலைனர் போடுறது. நான் வந்து காஜல் மட்டும் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோட தங்கச்சி வந்து ஐலைனர், அவளுக்கு ஐலைனர் தான் பிடிக்கும். எனக்கு காஜல் ரொம்ப பிடிக்கும். சோ ஐலைனர் ஆக்சுவலி நான் காஜல் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சீங்கன்னா, கண்ணல எல்லாம் ஒட்டிக்கும். சோ ஒரு மாதிரி நான் தெரியாம கண்ணை தொடச்சா கூட மொத்தம் போயிடும். அந்த மாதிரி இருக்காது ஐலைனர். தொடச்சா கூட வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தங்கச்சி போடுவா, இல்ல நானும் போட்டுப்பேன். ரெண்டு பேரும் யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் லிங்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது தனியா இது வந்து ஒரு குட்டி மிரர், ஹேண்டியான ஒரு மிரர். சில பேர் நல்லா தெரியல. சில டைம் இந்த மாதிரி மிரர் வந்து நிறைய பேர் ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு அப்பப்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. நாங்க வந்து சும்மா கிளம்பத்துக்கு முன்னாடி பாக்கிறதுக்கு மட்டும் மத்தபடி ஹேண்ட் பேக்ல எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம். இது வந்து லிப் பாம் என்னோட தங்கச்சி. சோ இதெல்லாம் வந்து நாங்க இந்த இதுல வந்து இதெல்லாம் எடுத்து போறோம். இந்த ஒரு பேக் வந்து நாங்க ஆக்சசரிஸ் எடுத்து போறோம். என்ன ஆக்சசரிஸ்னா இந்த மாதிரி லைக் மணி, அப்புறம் வந்து புது வகை இருந்துங்க. இத எடுத்து இது வந்து நாங்க வந்து ரீசன்ட்டா இப்ப லிங்க்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ண சில லிங்க்ஸ். இது ஆல்ரெடி நாங்க வந்து அப்பப்ப வாங்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கு, லைக் கோல்ட் ஃபினிஷிங்ல நாங்க வந்து வாங்குறது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் வந்து ஃபேட் ஆயிடுது. சோ அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியல. அதனால என்ன ரெகுலரா அப்பப்ப வந்து வாங்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி வெளியில ஏதாவது போகும்போது அப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி அப்பப்ப கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிமா இந்த ஃபேட் ஆயிடும், அப்புறம் வந்து தூக்கி போட்டுருவோம். சோ இப்போ நாங்க இந்த வெகேஷனுக்காக ரீசன்ட்டா பர்ச்சேஸ் பண்ணது நான் ஒண்ணா காமிக்கிறேன். இது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வாங்குவாங்க. இது 99 rupees. எல்லாமே மோஸ்ட்லி ரிங் டைப்ல தான் நான் வாங்குவோம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரிங் டைப் தான். சோ அதனால இதுவும் 99 rupees. இது 99, இதுவும் 99. இது ரெண்டுமே ஒரே மாடல் தான், கலர் தான் வேற வேற. மோஸ்ட்லி வந்து நாங்க சூஸ் பண்ணிட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா என் தங்கச்சி நான் மோஸ்ட்லி மாதிரி நான் வெக்கேஷன் போகும்போது வந்து அம்மா வந்து லைக் குர்த்தி சுடிதார் அந்த மாதிரி போடுவாங்க. மோஸ்ட்லி நானும் என் தங்கச்சி ஒரே வைப்ல இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இப்போ 3 days நாங்க ட்ரிப் போறோம்னா 3 நாளைக்கு ஒரே வைப்ல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்க வந்து கார்கோ பேண்ட்ஸ் அந்த மாதிரி கோட் வர மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடுவோம். அப்புறம் இன்னொரு நாள் வந்து ஃப்ராக் டைப்ல போடுவோம். அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்து நாங்க பிரிச்சிட்டு ஒரே மாதிரி ஒரே கலர் வந்து சிங்க் ஆகாது, பட் ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுவோம். ஒரே மாதிரி வந்து வியர் பண்ணுவோம் மோஸ்ட்லி நானும் தங்கச்சி. சோ அந்த மாதிரி டைப்ல வந்து நாங்க இது வந்து வேற வேற கலர் ஒரே மாதிரி போட்டுப்போம். சோ அதான் இது இருக்கும். இது மட்டும் 195 rupees. அது ஏன்னா மேல வந்து நாங்க வந்து பார்க்கவே இல்ல. இதுல வந்து ரெண்டு இது இருக்கு, இயரிங்ஸ் வந்து ரெண்டு. சோ இதுல நாங்க மொத்தம் 5 ரிங் வந்து வாங்கிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ வந்து அம்மாக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வெகேஷனுக்காக எல்லாம் பழசாயிடுச்சு சொல்லிட்டு புதுசா எடுக்கலாம் சொல்லிட்டு போறோம். சோ அந்த டைம் வந்து நாங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இதெல்லாம் எடுத்து போறோம் காதுக்கு இயரிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்குக்கு வேர் பண்றதுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி மணி டைப்ல தான் எடுத்துக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் வந்து எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ எங்க அம்மா அந்த மாதிரி போடணும்னு ஆசைப்படுவாங்க. எடுத்து போறோம். அதுக்கப்புறம் இது இந்த ஜுவல்லரி நாங்க வச்ச பேர் வந்து பூண்டு செயின். பூண்டு எடுத்து போறோம். ஆமா, இது வந்து நாங்க கொடைக்கானல்ல வாங்குனோம். ஞாபகம் இருக்கா? ஆமா பூண்டு செயின் சொல்லி தான் வாங்குறோம். வாங்கும்போது நாங்க முடிவு பண்ணிட்டோம் இது பூண்டு கட்டிட்டோம் அப்படினு சொல்லிட்டு. ஏன்னா ஷேப் பார்க்க வந்து பூண்டு மாதிரி இருந்தனால அது பாருங்க கிட்ட பாருங்க, அது ஷேப் பார்க்க வந்து பூண்டு மாதிரி இருக்கு. ஒரு அப்பியரன்ஸ் பூண்டு மாதிரி பல்லு மாதிரி இருக்கு. இது வந்து கச்சா மேங்கோ பை. இந்த சின்ன சின்ன இதுக்கு ரவுண்ட் வந்து அதனால கச்சா மேங்கோ பை. சோ இதுக்கு பூண்டு செயின் எடுத்து போறோம். அதுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்டல் செயின். எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின். ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது வந்து டாலர் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது கல்ல பாருங்க, கிறிஸ்டல் அப்படியே அதனால அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த கிறிஸ்டல்ல தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட்ல அப்படியே எல்லாரும் முதல்ல பாப்பாங்க. அந்த லைட்ல வந்து பட்டுச்சுனா மாறி அப்படியே டாலர் ரொம்ப என்ன சொல்றது, கண்ணு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி ஒரு இது வரும், சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து என் தங்கச்சிக்கு பிடிச்ச இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து வீட்ல கொண்டு கொண்டை போட்டுட்டு இந்த பின் குச்சி மாதிரி சொல்லி வச்சிருப்போம். அதை வச்சு மோஸ்ட்லி கொண்டை போட்டு வச்சிருப்போம். சோ இது வெளியில போனா யூஸ் பண்ணிக்கலாம், இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூசுவலா அந்த மாதிரி வாங்குவோம். என் தங்கச்சி இந்த கலர் எடுத்தா நான் கோல்டு கலர் எடுத்தேன். சோ ஒரே மாதிரி போட்டு போலாம்னு சொல்லிட்டு அன்பார்ச்சுனேட்லி என்னோட வந்து உடைஞ்சிச்சு. கொண்டை வந்து போடும்போது எடுத்து இது பண்ணும்போது உடைஞ்சிச்சு. சோ ஜெனி என்னோட தங்கச்சி வந்து பத்திரமா வச்சிருக்கா. இது வந்து அவ எடுத்துக்க போறா. நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து பெர்ஃப்யூம் எடுத்துக்கோம். நெயில் பாலிஷ் நாங்க இங்கே வச்சு போயிடலாம் இருக்கோம். வந்து ஸ்பேஸ் சேவிங்கா எடுத்து போகறதால சொல்லிட்டு இங்கே வச்சு போயிடுவோம். சோ நெயில் பாலிஷ் நாங்க எடுத்து போகல. அம்மாக்கு வந்து ஒரு 2 பேங்கல்ஸ் எடுத்துக்க போறாங்க. அப்புறம் அவ்வளவுதான் ஹேர் பேண்ட் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளவுதான். என்னோட குரல் இப்படி இருக்குதுன்னு பாக்காதீங்க, சம கோல்டு காய்ஸ் எங்களுக்கு ஒரு வாரமா. சோ நான் வந்து ஹேர் கலர் பண்ணிட்டா, ஹேர் கட் ப்ளஸ் ஹேர் கலர் பண்ணி வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி திரும்பி பாருங்க, அந்த முடி ஒரு மாதிரி செம்மையா இருக்குல்ல. அந்த இடம் கருப்பா ஒரு மாதிரி ரெண்டும் கம்பைன் ஆகி பயங்கரமா இருந்தது காய்ஸ். நேத்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு கலைஞ்சிருச்சு காய்ஸ். இன்னைக்கு நேத்து வந்து இன்னைக்கும் நல்லா தெரியுது. அந்த ஹேர் கட் நல்லா தெரியுது பின்னாடி. எனக்கு பிடிச்சது. சரி எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க.
ஆக்சுவலி முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபெதர் கட் பின்னாடி வந்து லேயர் கட் பண்ணிருக்கோம். சேம் நானும் அதேதான். பசங்களுக்கு தேவையானது அவங்க எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. சரி இந்த பக்கம் நம்ம எடுத்து வைக்கலான்னு வந்தேன். முக்கியமான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம், அதெல்லாம் மட்டும் பேக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து கேண்டிலும் முக்கியமான விஷயம், டூருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. கேண்டில், அதுக்கப்புறம் வந்து தீப்பெட்டி, கத்தி, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் என்னென்னலாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்றது ஒரு லைனா சொல்லுங்க பாப்போம் மம்மி. கப் நூடுல்ஸ், இது ஜாம், பிரெட் வாங்கியிருக்கிறோம், அதால் ஜாம் வச்சுருக்கிறேன். ஸ்நாக்ஸ்லாம் வந்து தனி பையில் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹோட்டலில் ஓப்பன் பண்ணால் போதும், அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் பண்ணுறேன். மெயினாக வந்து பால் பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தாது. கௌசி அவங்க அப்பாவையும் அனுப்பிச்சேன், எனக்கு 2 வேலை பண்ணிடுச்சுங்க, அதால் தான் நான் போவேன். சரி 2 பேரும் மட்டும் அனுப்பிச்சிட்டு வச்சேன். பால் பவுடர் வந்து நாங்கள் 4 பேர் டீ காஃபி குடிப்போம். கண்டிப்பாக பத்தவே பத்தாது. இது போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். சரி இருக்கிற வரையும் வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து அந்த வேலை வாங்கிக்கலான்னு வச்சுருக்குறாங்க. காஃபி தூள் ஜனனிக்கும் அவங்க அப்பாவுக்கும், இது வந்து எனக்கும் கௌசிக்கும். இந்த மாதிரி பவுட்ரும் வந்து எடுத்துக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே யூஸ் பண்ணி போட்டு வந்துடலாம். விம் வந்து சின்ன பேக் வாங்கிக்குவோம், ஏன்னா வந்து ஃப்ளாஸ்க்கு அந்த கிளாஸ் எல்லாமே கழுவுறதுக்கு வந்து தேவைப்படும். டைடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். டவல் இதெல்லாம் வந்து அலசி போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதெல்லாம் டைடு ஒரு பாக்கெட்டு, அது போதும். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ், ஒரு எமர்ஜென்சி மெடிசன் மட்டும் எப்பவுமே எடுத்துகிட்டு போவேன் எங்கே போனாலும். ஒரு வழியாக வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. தேவையான செப்பல், ஷூஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வெளியே வச்சுட்டேன் கிளம்பலான்னு. எல்லாமே ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பசங்களாம் வந்து நைட்டு சரியாக தூங்கவே இல்லை. கார் எடுத்த உடனே வந்து கொஞ்ச நேரம் தான் உட்காந்து சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஃப்ளாட் ஆகிட்டாங்க ஒருத்தரும். 3 பேருமே தூங்கியாச்சு. கௌசியப்பாவும் தூக்க கலக்கமாக இருந்த மாதிரியே இருந்தது எனக்கு. தூக்கம் வருதாங்கன்னா இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பேச்சு கொடுத்துட்டே போனேன் எங்கே தூங்குறாரோன்னு. எப்போவுமே டூர் போனோம்னாலே நைட்டு சரியாக தூங்க மாட்டோம். அதுக்கப்புறம் ட்ராவல் டைமில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலான்னு நிறுத்திட்டோம். எல்லாருமே வந்து திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எழுப்பும் வந்து திருன்னு முழிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. சாயெல்லாம் ரொம்ப டூ மச்சாக பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும், ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் வந்துருச்சு. காலையிலேயே இட்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே காலங்காத்தால தோசை போட்டான். அது இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுற மாதிரி ஆயிடுச்சு பசங்களுக்கு. வீட்லேயே கூட மோஸ்ட்லி நான் வந்து காலையில் வந்து தோசை போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, வெளியே போனோம்னா கிடைச்சதை தின்னுடான்னு தின்ன வேண்டியதுதான். நாங்கள் 2 பேரும் மசால் தோசை, பசங்க ஆனியன் தோசை, மசால் தோசை, சாய், அப்படியே வந்து தோசையை அடித்தோம். அப்படின்னு திம்முன்னு இருந்தது. கௌசி மட்டும் எதுவுமே வேணாமா, வெறும் பிளைன் தோசை போதும் அப்படின்னு அதை சாப்பிட்டான். எல்லாம் சாப்பிட்டு வந்து திரும்பவும் கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ட்ராவல் டைம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவோம், நைட் ட்ராவலாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும். இப்போ எண்ணெய் குடிக்க போகிறோம். இளநீ பிரேக்கு வந்திருக்கோம். அப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. சன்ஷேட் எடு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியா சாய்? இளநீ குடிக்கிறோம். இளநீ சாப்பிட்றதோட இந்த தேங்காய் சுரண்டி 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 சாப்பிட்றது தான் பிடிக்கும். நாங்கள் இதில் ஒரு டிஷ் பண்ணுவோம், நார்கப் சூப்புன்னு ஒரு டிஷ் பண்ணுவோம். இளநீ குடிச்சிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து திருச்சி வந்தது. திருச்சியில் வந்து சரி கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலான்னு இறங்கினோம். அந்த ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் எங்கே என்ன சொல்லுங்கள்? ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் வந்திருக்கோம் டூருக்காக. அங்கே வந்து எதுவுமே வாங்கலை.
திருச்சியில் வந்து ரிலையன்ஸில் இறங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஒரு சில ஸ்நாக்ஸு, பால் பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். ஜூஸு, பழங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். அங்கே வந்து சில்லு கிளைமேட்டு தான், வேணாடானாலும் வந்து ஜூஸ் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீமே சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி தான் இருந்தது கிளைமேட். அங்கே சம்மர்ன்றதுனால ஓரளவுக்கு திட்டமாக இருந்ததா என்னான்னு தெரியல. அடடா, எங்கே போகிறோன்னே சொல்லலையே உங்களுக்கு. சரி வழியில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரியும். இந்த வெயில் கொடுமை என்னன்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம ஏசி போட்டுகிட்டே வந்து காரில் ஜேர்னி பண்ணாலும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு வெயில். ஃபஸ்ட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு இளநீ குடித்தோம். அதுக்கப்புறம் சரி இங்கேயும் இருந்தது. இப்போ வந்து டைம் ஒரு 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, ஒரு இளநீ போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் வந்து இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். அன்னைக்கு சாயந்தரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சே நாங்கள் சாப்பிட்டோம். தலைப்பாக்கட்டி பிரியாணி வந்து வாங்குவேன். சாய் விருப்பப்பட்ட மாதிரியே ஹேண்ட்பேக்ல கிட்டாட்டா வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. தலைப்பாக்கட்டு பிரியாணி லஞ்ச் முடிச்சாச்சு. நாங்க வந்து இப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டைம் பாத்தீங்கன்னா 4:14 ஆகுது. இப்போ வந்து எப்படி இருக்கு? சாயும் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்குது. தேங்க் யூ. இந்த இதுல வாங்க, கை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்மார்ட் பஜார்ல வாங்கணும். பிரியாணி சாப்பிட்டோம், அது டைஜஷன் ஆகலாம் இருக்கு. பிரியாணி நேச்சுரல்னு போட்டுக்குது அதில். பி நேச்சுரல் அது பிரியாணி நேச்சுரல். காட்டுது பாருங்க, பி நேச்சுரல் போட்டுதா. பி ஃபார் பிரியாணி நேச்சுரல். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து முக்கியமான நாள் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே இங்கேயே வந்து 8 o'clock மேலே ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் விடிய காலையில். இன்றைக்கி காலையில் விடிஞ்ச பிறக்கும் கிளம்புனதுனால ரொம்ப லேட்டாக தான் போய் அங்கே ரீச் ஆனோம். போர்டு பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேனி வழியாக தான் போயிட்டுருக்குறோம். எங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம மூணாறு போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருட்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மலை ஏற ஏற வந்து நல்லா இருட்டிருச்சு. நாங்கள் 10:30 மணிக்கு மேலே தான் அங்கே போய் ரீச் ஆனோம். 10:30 ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு அட்வென்ச்சராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் மேப்பு மட்டும் நம்பி நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்க. நாங்கள் வந்து மலையடிவாரத்துலேயே வந்து ஹோட்டல் பேர் போட்டோம். அது என்ன ஆச்சுன்னா வந்து வேறு வழியாக கூப்பிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பயங்கர ஹைட்டு ரோடு வந்து டக்குன்னு வளையுது. ரொம்ப ஹைட்டு ஏறுற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மட்டும் அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. இதை பார்க்குற 10 பேருனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மூணாறு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அது மேப் போட்டால் தான் வந்து கரெக்டான வழியில் கொண்டு போகுது. நம்ம கீழவே போட்டோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எப்படி ஷார்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகுது. உடனுடனே திரும்புகிற மாதிரி கொடை ஊசி வளைவு ஹைட்டு வந்து நம்ம கார் எங்கே நின்றுடுமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான ஹைட்டுலாம் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணாதீங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக 10 பேருனாலும் வந்து நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். மூணாறு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட எங்கே ரீச் ஆகணுமோ அந்த பிளேஸ் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போடுங்க. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹோட்டலில் போயிட்டு நம்ம கேட்டோம்னா இந்த வழி வந்து ரொம்ப அப்படி தாங்க இருக்கும், நீங்கள் வேறு வழியாக வந்திருக்கணும் அப்படின்னாங்க. நமக்கு என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது, இந்த கூகுள் மேப் நம்பி எத்தனை பேர் வீணாக போனானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்.
நீங்கள் அப்படி போகிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பயங்கரமாக பயந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்தேன். ரீகல் கிளாஸ் ஹவுஸ்ன்னு பேர். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். காய்ஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ரூம் காட்டட்டா? தரா தரா. அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவங்க போனதும் வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. நாங்களும் வந்து ஆமாங்க, நாங்கள் இன்னும் சாப்பிடல, ரெடி பண்ண முடியுமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னும், இல்லை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டோம். டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்நேரத்துக்கு வந்து சாப்பிட்டாச்சு. 10:30க்கு மேலேயே ஆகிருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது. சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனது வந்து ஒரு நாள்லாம் காலையிலேருந்து நைட்டு வரையுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விட்டா போதும், நம்ம இங்கேயே படுத்துக்கலான்னு இருந்தது. எனக்கு ரூம்லேயே இருந்துக்கலான்னு இருந்தது, சாப்பிட்ணுன்னு கூட இல்லை. ஆனால் வந்து சரி சாப்பிட்டு வந்துடலான்னு கௌசியப்பா சொன்னார். போயிட்டு சாப்பிட்டு திருப்தியாக வயிறும் ஃபுல்லாகிடுச்சு. அழகாக வந்து படுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 8 மணிக்கு தான் ஏஞ்சோம். அப்படி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூணாறு ஓகே, கிளைமேட்டுன்னு சொல்ல போனால் வந்து ரொம்ப வந்து சில்லுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. மூணாறு இடத்துல மட்டும் சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டரில் போனோம்னா வந்து அந்த அளவுக்கு சில்லுன்னு இல்லை. எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்து ஏற்காடு அளவு தான் இருந்தது. இந்த சீசனில் அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் கேட்ட வரையும் வந்து மூணாறு வரையும் அப்படி இருக்கும், கொஞ்சம் தூரம் போனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னாங்க. இவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏற்காடே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில இடம்லாம் ஏற்காடே நல்லா சில்லுன்னு இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வந்து கீழே இறங்கியாச்சு. இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டு. கீழே வந்து சமைக்கிறாங்க, மேலே சர்வ் பண்ணுறாங்க. அதுக்காக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காடு ஊட்டி இதெல்லாமே போதும்னு நினைக்கிறேன். ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மூணாருக்கெல்லாம் கிளைமேட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கு ரொம்ப வேரியே தான். நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா சொட்டர் இல்லாமல் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஃபேனே போட்டுட்டு தான் தூங்கணும், அந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. எப்படின்னு தெரியல. போனவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. ஏற்காடே ஒரு சில டைமில் வந்து நாங்கள் போகும்போது பயங்கர சில்லுன்னு இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணமான்னா சில்னஸ், அந்த கிளைமேட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிற ரூம் வந்து செம்ம அட்டகாசமாக செம்மையாக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக அமைதியாக செம்ம ஹைட்டில் இருந்தது. அந்த க்ரீனரிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். தங்கியிருந்த ரூமு செம்ம ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் பேர் வந்து வயலட் வுட். ஆனால் செம்மையான பிளேஸ், பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வெளியே நிறைய இடம் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நீங்கள் பாருங்களேன் எப்படிலாம் நாங்கள் அங்கே வந்து என்ஜாய் பண்ணோன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னும் ஷார்ட் கட் இப்படி வடிக்க